பைரவி, நீ பிரமோஷ், சிவா வந்து என்ன நீ நினைச்சது நடந்துருச்சுட்டு சந்தோஷமா இருக்கியான்றாங்க. ஆமா டாக்டர், தாலி பிரிச்சு கோக்குற விழா நல்லபடியா முடிஞ்சிச்சு இல்லையா? அதை நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்றாங்க. இங்க பாரு, ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்காது சரியா? சீக்கிரமா வந்து நீ யாருன்னு நான் தெரியப்படுத்துறேன்றாங்க. டாக்டர், நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், அதையே உனக்கு புரிய மாட்டேங்குதுன்றாங்க. நான் எதுக்காக அதை புரிஞ்சுக்கணும், நான் எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும்ன்றாங்க. எல்லாம் பிளான் பண்ணிட்டு இப்போ வந்து நல்லவ மாதிரி நடிச்சுட்டு இருக்கல, சீக்கிரமா நான் எல்லாத்தையும் நிரூபிக்கிறேன்ட்டு கோவமா பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருவாங்க. அதனால போயிட்டு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. அதை அன்னபூரணி பார்த்துட்டு சிவா அப்படின்னு கத்துறாங்க. பெரியம்மா, எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க சிந்துவன்றாங்க. சிந்துவன், நீ ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்க, பண்ற எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு எதுக்காக சிந்து மேல இந்த அளவுக்கு ஒரு கோவத்தை காமிக்கிற? பெரியம்மா, இல்லை பெரியம்மா, அது வந்துன்றாங்க. என்ன வந்து போயிங்க பார், நீ ரொம்பவே மோசமா நடந்துக்கிற சிவான்றாங்க. என் பையன் நீ இப்படியெல்லாம் இருப்பன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல பெரியம்மா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, என்னத்த சொல்றதை கேட்கணும் சிவான்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணிக்காத, ஃபர்ஸ்ட் அவங்களுக்குன்னு அந்த மரியாதை கொடு, ஆனால் கொடுக்காத இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க சிவான்றாங்க. பெரியம்மான்றாங்க, என்கிட்ட பேசாது, ஏன்னா சிந்துக்கிட்ட இப்படி நடந்துக்கிறவன் ஏன் நாளைக்கு எனக்கிட்ட அது மாதிரி நடந்துக்க மாட்டேன்ட்டு என்ன நிச்சயம்ன்றாங்க. இல்லை பெரியம்மா, சிந்து வேற நீங்க வேற, யார் வேற வேற, இங்க பாரு, நீ ஃப்ராடு பண்ணி பொய் சொல்லி நீ சிந்து கழுத்துல தாலி கட்டினது எல்லாமே உன் தப்பு, ஏதோ சிந்து தப்பு பண்ணிட்டான்றதுக்காக சிந்து மேல பழி போட்டுட்டு இருக்கான்ட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. சிவா வந்து அவங்க பெரியம்மா கிட்ட உண்மையை சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.